வணக்கம். இந்த வகுப்புல நம்ம வந்து தொடர்பு போக்கு பகுத்தாய்வு என்றால் என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இந்த தொடர்பு போக்கு பகுத்தாய்வு என்ற கருத்தை புள்ளியியலுக்கு சர் பிரான்சிஸ் கால்டன் என்ற அறிவியல் அறிஞர் 1877 அவர் அறிமுகப்படுத்தினார் என்று அறியலாம். சர் பிரான்சிஸ் கால்டன் என்பவர் தந்தையர்களின் உயரத்திற்கும் மகன்களின் உயரத்திற்கும் இடையிலான தொடர்பை அறிவதற்காக அந்த புள்ளியியல் நுட்பத்தினை வந்து பயன்படுத்தினார். அவர் வந்து ஒரு 1000 நபர்களிடமிருந்து புள்ளி விவரங்களை சேகரித்து அனலைஸ் பண்ணார். அதில் அவர் எடுத்துக்கொண்டது வந்து உயரமான தந்தையர்கள், அவர்களுடைய மகன்களினுடைய உயரமான தந்தையர்களுடைய உயரம் மற்றும் அவர்களின் மகன்களின் உயரம் மற்றும் குட்டையான தந்தையர்களின் உயரம் மற்றும் அவர்களின் மகன்களினுடைய உயரம் அதை வந்து குறித்து கொண்டு அனலைஸ் பண்ணதுல ஆராய்ந்து பார்த்ததில் உயரமான தந்தையர்களுக்கு பிறந்த மகன்களுடைய உயரம் அதிகமாகவும் அதே சமயத்தில் தந்தையர்களுடைய உயரத்தோடு ஒப்பிடும்போது குறைவாகவும் காணப்பட்டது. அதே போன்று குட்டையான தந்தையர்களுடைய மகன்களுடைய உயரம் தந்தையர்களை காட்டிலும் அதிகமாகவும் தந்தையர்களுடைய உயரத்தை காட்டிலும் அதிகமாக, ஆனா வந்து இயல்பாக பார்க்கும்போது குறைவாக, அதே சமயத்துல தந்தையரை விட வந்து சற்று அதிகமாகவும் இருந்ததை வந்து காண முடிந்தது. அதுல இருந்து அவர் அந்த ஆய்வினுடைய முடிவுல இருந்து என்ன தெரிந்து கொண்டார் என்றால், அந்த இந்த உயரமான தந்தையர்களுடைய உயரம் மற்றும் அவர்களுடைய மகன்களுடைய உயரம், குட்டையான தந்தையர்களுடைய உயரம், அவர்களுடைய மகன்களுடைய உயரம் அந்த சமுதாயத்தினுடைய சராசரி உயரத்தை நோக்கி நகர்ந்து செல்வதை பார்த்தார். That is the heights moving towards the average heights of the whole community. அந்த சமுதாயத்தினுடைய சராசரி வயதை நோக்கி நகர்ந்து செல்வதை வந்து அவர் அதை பார்த்தார். அதனால வந்து அந்த ரெக்ரெஷனுக்கு அவர் வந்து சராசரியை நோக்கி நகர்தல் என்று பெயரிட்டார். ஆனால் இன்று நாம் வந்து அந்த தொடர்பு போக்கு பகுத்தாய்வு என்பதை பல்வேறு சூழ்நிலைகளை வந்து எதற்காக நாம் பயன்படுத்துகிறோம் என்றால், எதிர்கால மதிப்புகளை மதிப்பீடு செய்வதற்கு. அதாவது தெரிந்த ஒரு மாறியின் மதிப்பை கொண்டு தெரியாத ஒரு மாறியுடைய மதிப்பை வந்து மதிப்பீடு செய்வதற்கு அல்லது ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துறோம். அப்ப தொடர்பு போக்கு பகுத்தாய்வுல வந்து 2 மாறிகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று வந்து எக்ஸ் மாறி, இன்னொன்று ஒய் மாறி. இப்ப இதுல வந்து ஒன்று சார்ந்த மாறியாக இருக்கும், இன்னொன்று சார்பற்ற மாறியாக இருக்கும். இப்ப நம்ம தொடர்பு போக்கு பகுத்தாய்வுல வந்து 2 மாறிகள் கொடுக்கப்பட்டால் அதற்கு நாம் வந்து 2 தொடர்பு போக்கு கோடுகள் வந்து கணிக்கிறோம். முதலாவதாக வந்து எக்ஸை சார்ந்த மாறியாகவும் ஒய்யை வந்து சார்பற்ற மாறியாகவும் கொண்டு எக்ஸ் ஆன் ஒய் என்பதற்குரிய ஒரு தொடர்பு போக்கு கோடும், அடுத்தது வந்து ஒய்யை சார்ந்த மாறியாகவும் எக்ஸை வந்து சார்பற்ற மாறியாகவும் கொண்டு இரண்டாவது தொடர்பு போக்கு கோடு வந்து நாம் வந்து கணிக்கிறோம். ஏன் நம்ம வந்து இந்த தொடர்பு போக்கு பகுத்தாய்வுல வந்து 2 கோடுகள் வந்து கணிக்க வேண்டும்? எக்ஸ் ஆன் ஒய்க்குரிய தொடர்பு போக்கு கோடும் ஒய் ஆன் எக்ஸுக்குரிய தொடர்பு போக்கு கோடும் நாம் வந்து ஏன் கணிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, நம்ம இங்க ஆக்சுவல் வேல்யூ ஒன்று இருக்கும். நம்ம கணக்குல வந்து சாம்பிள் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சாம்பிள் டேட்டாவை கொண்டு வந்து பாப்புலேஷன் பேராமீட்டர் வந்து எஸ்டிமேட் பண்றதுதான். எஸ்டிமேஷன்னாலே அதான், அதாவது நம்ம கையில இருக்கக்கூடிய மாதிரி புள்ளி விவரங்களை கொண்டு
முழுமை தொகுதியினுடைய அந்த மதிப்புகளை பாராமீட்டர்ஸ் அந்த புள்ளி மதிப்புகளை வந்து நாம் மதிப்பீடு செய்வதற்கு தான் நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்துறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம வந்து ஆக்சுவல் வேல்யூ ஒன்று இருக்கும், எஸ்டிமேட்டட் வேல்யூ நம்ம வந்து அந்த நேர்கோடு கண்டுபிடிச்சு நேர்கோடுல வந்து அந்த சார்பற்ற மாறிக்கு நாம் மதிப்புகளை கொடுக்கும்போது சார்ந்த மாறிகளையும் மாறிகள் நமக்கு கிடைக்கும், சார்ந்த மாறிகளின் மாறியினுடைய மதிப்புகள் நமக்கு கிடைக்கும். அதுதான் எஸ்டிமேட்டட் வேல்யூ அல்லது கால்குலேட்டட் வேல்யூ அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். அந்த எஸ்டிமேட்டட் வேல்யூக்கும் இதை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது அந்த கோடு வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணும்போது அந்த ப்ளூ அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, BLUE ப்ளூ, பெஸ்ட் லீனியர் அன்பயாஸ்டு எஸ்டிமேட்டர். இந்த எஸ்டிமேட்டருடைய அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும்னா பெஸ்டா இருக்கணும், லீஸ்டா இருக்கணும், லீனியரா இருக்கணும். பெஸ்ட் லீனியர் அன்பயாஸ்டு எஸ்டிமேட்டரா இருக்கு. அதாவது அன்பயாஸ்டுன்னு சொல்லும்போது அந்த மற்ற மாறிகள் வந்து அதாவது 2 மாறிகள் நம்ம ஒப்பிடும்போது இந்த சார்ந்த மாறியை வந்து தீர்மானிக்கக்கூடிய மற்ற மாறிகள் வந்து தாக்கம் இங்க இருக்கக்கூடாது. அதனுடைய அந்த இம்பாக்டை வந்து ரெடியூஸ் பண்றது, மினிமைஸ் பண்றது, அதான் வந்து அந்த லீனியர் அப்படின்னு சொல்றது சரி, அன்பயாஸ்டு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம். இப்ப நீங்க வந்து இப்ப நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஆக்சுவல் வேல்யூ இருக்கு, அந்த ஆக்சுவல் வேல்யூல இருந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ வந்து நம்ம கழிக்கக்கூடிய அந்த இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு சிக்மா ஒய் மைனஸ் ஒய்சி தட் ஷுட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஆக்சுவல் மதிப்புல இருந்து எஸ்டிமேட்டட் மதிப்பை நம்ம கழிச்சு அதை சம பண்ணும்போது 0வா இருக்கணும். இன்னொன்று வந்து இந்த ஆக்சுவல் வேல்யூல இருந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ கழிச்சு அதை நம்ம ஸ்கொயர் பண்ணி சம் பண்றது வந்து மினிமமா இருக்கணும். அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் between the actual value and the estimated value should be minimum அப்படின்னு சொல்றோம். அதுக்காக அதை மினிமம் கொண்டு வரதுக்காகத்தான் இந்த வேரியேஷன், அதாவது சராசரியில இருந்து அதிகப்படியான மதிப்புகள், மிகை மதிப்புகள், குறைவான மதிப்புகளை வந்து மினிமைஸ் பண்ணணும். அந்த சராசரியை நோக்கி நாம் கொண்டு வரணும் இல்லையா, அந்த மினிமைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அதை பண்ணணும்னு சொன்னா 2 தொடர்பு போக்குகள் வந்து தொடர்பு போக்கு கோடுகள் நமக்கு வந்து தேவைப்படுகிறது. இப்ப அந்த 2 தொடர்பு போக்கு கோடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது முதலாவது நான் ஏற்கனவே சொன்ன, அதாவது எக்ஸை சார்ந்த மாறியாகவும் ஒய்யை சார்பற்ற மாறியாகவும் கொண்டு ஒரு கோடு கணிக்கிறோம். அதுதான் நம்ம வந்து எக்ஸ் ஆன் ஒய் அப்படின்ட்டு அந்த அதற்குரிய அந்த நேர்கோடை வந்து சொல்லுவோம். அந்த நேர்கோடனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒய் அப்படின்னு இருக்கும். இது வந்து எக்ஸ் ஆன் ஒய்க்குரிய நேர்கோட்டினுடைய வடிவம், ஸ்ட்ரக்சர், பொதுவான வடிவம். அடுத்தது இன்னொரு தொடர்பு போக்கு கோடு சொன்னேன், என்னது ஒய்யை சார்ந்த மாறியாகவும் ஒய்யை வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் ஆகவும் எக்ஸை வந்து சார்பற்ற மாறியாக எக்ஸை வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் கொண்டு நாம் ஒரு நேர்கோடு கண்டுபிடிக்கிறோம். அந்த நேர்கோட்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ். ஸோ அந்த மாதிரி 2 நேர்கோடு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து என்னது எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஒய். இது எக்ஸ் ஆன் ஒய்க்குரிய நேர்கோட்டினுடைய பொதுவான வடிவம், ஸ்ட்ரக்சர். அடுத்தது வந்து ஒய் ஆன் எக்ஸுக்குரிய தொடர்பு போக்குடைய அந்த ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி எக்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஒய் இது வந்து வேரியபிள்ஸ், மாறிகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த கார்லேஷன் நம்ம வந்து படிக்கும்போது நம்ம வந்து சொல்லியிருக்கோம். மாறிகள்னா திரும்ப நான் சொல்றேன், அதாவது வந்து ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம், இந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில வந்து அதனுடைய பல்வேறு மதிப்புகளை எடுக்கக்கூடியது. அதாவது ஏதாவது ஒன்றை பொறுத்து இதனுடைய மதிப்பு வந்து மாறிக்கொண்டே இருக்கும் என்றால் அதை வந்து மாறின்னு சொல்லுவோம். இப்போ மாறாம வந்து எந்த டைம்லயும் வந்து மாறாம இருக்கிறது வந்து மாறிலி. இப்போ நம்ம இங்க 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, எக்ஸ் that is equal to a plus by, இன்னொன்று வந்து y that is equal to a plus b x கொடுத்துருக்கோம். இதுல வந்து ab ரெண்டுலயும் கம்மா இருக்கு. அந்த ab வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சு அந்த ab வேல்யூ வந்து கணித்து இந்த ஈக்குவேஷன்ல வந்து நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி அப்புறம் வந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த எஸ்டிமேட்டட் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்க நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா முதல்ல 2 தொடர்பு போக்கு கோடுகளை வந்து நம்ம வந்து கணிக்க போறோம். அதை வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து எக்ஸ் ஆன்
ஒய்க்குரிய அந்த x is equal to a plus by இருக்கு இல்லையா, இந்த கோடு வந்து நம்ம எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த அதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்றேன், அதாவது இந்த ஏபி வேல்யூ கணிக்கிறதுக்கு அல்லது கண்டுபிடிப்பதற்கு நம்ம 3 மெத்தட்ல வந்து கண்டுபிடிக்கலாம். 3 மெத்தட்ஸ்ல வந்து அதை கணிக்கலாம். என்ன அந்த 3 மெத்தட்ஸ் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து சமன்பாடுகள், தொடர்பு போக்கு தொடர்பு ஒருங்கமை சமன்பாடுகள் வைத்து அந்த ஒருங்கமை சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்பதன் மூலமாக ஏபி வேல்யூ கணித்து அந்த ஈக்குவேஷன்ல வந்து நம்ம கொடுத்து அந்த நேர்கோடுகளை வந்து பெறலாம். இன்னொரு மெத்தட் வந்து ஆக்சுவலா கணிக்கக்கூடிய அந்த சராசரி, கூட்டு சராசரி எக்ஸ் பார் வேல்யூ ஒய் பார் வேல்யூ கணித்து அதுல இருந்து நம்ம விளக்க மதிப்பு கண்டுபிடிச்சு 2 நேர்கோடுகளை வந்து பெறலாம், 2 தொடர்பு போக்கு நேர்கோடுகளை வந்து பெறலாம். இது ஒரு மெத்தட், இரண்டாவது மெத்தட். மூன்றாவதாக நம்ம வந்து எப்படி கணிக்கலாம்னு சொன்னா, அந்த ஆக்சுவலா வந்து கூட்டு சராசரி கணிக்கிறதுக்கு பதிலா எக்ஸ் பார் ஒய் பார் கணிக்கிறதுக்கு பதிலா வந்து பதிலாக என்ன செய்யலாம், உத்தேச சராசரி நாம வந்து ஒரு மதிப்பை வந்து அந்த எக்ஸ் மாறியில இருந்து அந்த எக்ஸ் ஆன் ஒய்க்குரிய அந்த அசியூம்டு வேல்யூ அந்த இதை கணிக்கலாம். இரண்டாவது வந்து ஒய் மாறிக்கு வந்து அந்த ஒய் வேரியபிள்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த ஆக்சுவல் வேல்யூ கொடுத்துருக்கோம், அதுல இருந்து ஒரு மதிப்பு வந்து இது சராசரியாக இருக்கலாம் என்று நாம அசியூம் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இப்படி வந்து 3 மெத்தட் இருக்கு. இந்த வகுப்புல வந்து நம்ம வந்து தொடர்பு போக்கு சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்பதன் மூலமாக எப்படி நம்ம வந்து இந்த தொடர்பு போக்கு கோடுகளை பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ் ஆன் ஒய்க்கான சமன்பாடு எப்படி இருக்கும்னா, சிக்மா எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என் ஏ பிளஸ் பி இன்டு சிக்மா ஒய். இது ஒரு சமன்பாடு. அது எக்ஸ் ஆன் ஒய்க்குரிய இன்னொரு சமன்பாடு. ஒருங்கிணை சமன்பாடுனா 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா 2 சமன்பாடு இருக்கணும், அப்பதான் நமக்கு வந்து சால்வ் பண்ண முடியும். ரெண்டாவது சமன்பாடு என்னன்னு சொன்னா, சிக்மா எக்ஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு சிக்மா ஒய் பிளஸ் பி இன்டு சிக்மா ஒய் ஸ்கொயர். இது எக்ஸ் ஆன் ஒய்க்குரிய இந்த இரு ஒருங்கமை சமன்பாடுகள். இப்ப 2 வேரியபிள் இருக்கனால 2 சமன்பாடு, 3 வேரியபிள் இருக்கும்போது 3 சமன்பாடுகள் வரும். அதுக்கு தேவையான நமக்கு இங்கே இதுதான். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒய் ஆன் எக்ஸுக்கான சமன்பாடு. ஒய் ஆன் எக்ஸுக்குரிய அந்த இரு ஒருங்கமை சமன்பாடுகள் என்னன்னு சொன்னா, சிக்மா ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு என் ஏ பிளஸ் பி இன்டு சிக்மா எக்ஸ். இது சமன்பாடு வந்து. ரெண்டாவது சமன்பாடு வந்து சிக்மா xy that is equal to a into sigma x plus b into sigma x square. ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம வந்து x on y குரிய ஒருங்கமை சமன்பாடுகளுக்கு தீர்வு கண்டு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் என்ன, நம்ம ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கோம். ஒரு பயிற்சி கணக்கு வந்து எதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி கணக்குக்கு நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எல்லாமே சின்ன வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒருங்கமை சமன்பாடுகளை வந்து நம்ம தீர்வு காட்டுறதுனால வேல்யூஸ் பெருசா இருக்கும்போது கால்குலேஷன்ல ஏதாவது எரர் வரலாம். அதனால வந்து சிம்பிளா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சிம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. இங்க எக்ஸ் வேரியபிள் கொடுத்துருக்காங்க 5 6 5 6 8 5 8 4 7. இது எக்ஸ் மாறிக்கான மதிப்புகள். இப்ப அடுத்தது வந்து ஒய் மாறிக்கான மதிப்புகள் வந்து 3 6 4 5 6 3 7 5 6. இது ஒய் மாறிக்கான மதிப்புகள். இப்ப இந்த நம்ம சமன்பாடுகளுக்கு என்னென்ன வேல்யூ எல்லாம் தேவை இருக்கு, சிக்மா எக்ஸ் ஒய் தேவை இருக்கு, சிக்மா எக்ஸ் ஒய் தேவை இருக்கு, சிக்மா எக்ஸ் ஒய் முதலாவது சிக்மா எக்ஸ் வேல்யூ தேவை இருக்கு. அடுத்தல வந்து சிக்மா ஒய் தேவை இருக்கு, சிக்மா எக்ஸ் ஒய் தேவை இருக்கு, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் தேவை இருக்கு, சிக்மா ஒய் ஸ்கொயர் தேவை இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம இங்க வந்து கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்போ எக்ஸ் சிக்மா எக்ஸ்ங்கிறது எக்ஸ் வேல்யூ எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா அது வந்து சிக்மா எக்ஸ் கிடைக்கும். அது வந்து சிக்மா எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 54 என்று வந்திருக்கு. சிக்மா ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 45. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணதுல 45 கிடைத்திருக்கு. அடுத்தது வந்து இந்த சிக்மா எக்ஸ் ஒய்ங்கிறது இந்த எக்ஸையும் ஒய்யும் பெருக்கிறது. 5 into 3 15, 6 into 6 36, 5 into 4 20, 6 into 5 30, 8 into 6 48, 5 into 3 15, 8 into 7 56, 4 into 5 20, 7 into 6 42.
இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ் ஒய்க்கான அந்த இதாக பார்த்து சிக்மா எக்ஸ் ஒய் வந்து என்னது 282 வந்திருக்கு. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் வந்து அந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ வந்து சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வந்து 340. சிக்மா ஒய் ஸ்கொயர் வந்து என்னது சிக்மா ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 241 வந்திருக்கு. இப்போ எல்லா வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம அந்த எக்ஸ் ஆன் ஒய்க்குரிய தொடர்பு போக்கு சமன்பாடுகள்ல வந்து நம்ம பிரதியிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணி அந்த இதை வந்து நம்ம வந்து ஏபி மதிப்புகளை கணிக்கலாம். இந்த எக்ஸ் ஆன் ஒய்க்குள்ள ஏபி கணிக்கலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த சமன்பாடு வந்து சிக்மா எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என் ஏ பிளஸ் பி இன்டு சிக்மா ஒய். இது ரெண்டாவது ஈக்குவேஷன் சிக்மா எக்ஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு சிக்மா ஒய் பிளஸ் பி இன்டு சிக்மா ஒய் ஸ்கொயர். இதை அப்படியே நம்ம வேல்யூ வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். NA 9A. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு வசதியாட்டு வந்து சிக்மா எக்ஸையும் சிக்மா ஒய்யும் வந்து அந்த பக்கம் வர மாதிரி இந்த ஈக்குவேஷன் ஜஸ்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ 9A n வந்து என்னுடைய மதிப்பு 9, அதனால வந்து 9A பிளஸ் வந்து 45 சிக்மா ஒய் வந்து 45B. அதை சால்வ் பண்றது வசதியாட்டு இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து நம்பர்ஸ்க்கு ரைட் ஹேண்ட் சைடுல போட்டுருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு 54ங்கிறது சிக்மா எக்ஸ் உடைய மதிப்பு ஈக்குவேஷன் 1. சிக்மா எக்ஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு சிக்மா ஒய் பிளஸ் பி இன்டு சிக்மா ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ சிக்மா வந்து ஒய் வந்து 45A பிளஸ் 241 இது சிக்மா ஒய் ஸ்கொயர் உடைய மதிப்பு. அது பக்கத்தில் வந்து உள்ள பி வந்து நம்பர் கடத்தல போட்டுருக்கோம் வசதியாக இது பண்றதுக்கு சால்வ் பண்றது வசதியாட்டு. தட் இஸ் ஈக்குவல் டு 282ங்கிறது சிக்மா எக்ஸ் ஒய்னுடைய மதிப்பு ஈக்குவேஷன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து சால்வ் பண்ணி ஏபி வேல்யூ கணிக்கணும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம வந்து ஏபி வேல்யூ கணிக்கணும்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து ஏதாவது ஒரு அந்த மதிப்பு வந்து கேன்சல் ஆகுற மாதிரி அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து ஆல்டர் பண்ணணும். ஒன்லி ஏ வந்து கேன்சல் ஆகணும், இல்லை பி கேன்சல் ஆகணும். ஸோ அப்படின்னா தான் வந்து அடுத்த மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 5ஆல பெருக்குனாச்சுன்னா வந்து 45A அப்படியே எழுந்து மாறும். அது கீழே நம்ம வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் அது 45A அப்படின்னு வர்றதுனால அப்புறம் அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம கழிக்கும் போது ஏ வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் இங்க கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 5ஆல பெருக்கிருக்கோம். கடைக்கூடிய மதிப்பு என்னது 45A பிளஸ் 225B. இந்த 225ங்கிறது 45 5ஆல பெருக்கின வேல்யூ. தட் இஸ் ஈக்குவல் டு 54 வந்து நம்ம 5ஆல பெருக்கும்போது 270. இதை ஈக்குவேஷன் 3 என்று எடுத்துக்கிறோம். இப்ப அடுத்தல வந்து நம்ம என்ன செஞ்சா இது வந்து அந்த ஏ வந்து கேன்சல் ஆகும். மூன்றாவது சமன்பாட்டுல இருந்து இரண்டாவது சமன்பாடை கழிக்கணும். இப்ப நம்ம மூன்றாவது இங்க வந்து ரெண்டாவது சமன்பாடு போட்டுருக்கோம், அங்கே இருக்கிறது அப்படியே போட்டுருக்கோம். 45A பிளஸ் 241B தட் இஸ் ஈக்குவல் டு 282. இது இரண்டாவது சமன்பாடு. அதனால மூன்றாவது சமன்பாடுல இருந்து ரெண்டாவது சமன்பாடை கழிச்சிருக்கோம். கழிக்கும் போது வந்து 45Aயும் 45Aயும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆயிடுது. 225க்கும் 241க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து -16. அப்ப -16B இங்க இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு 270ல இருந்து 282 சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் கழிக்கிறதுனால இங்க மைனஸ் வருது. 82 நம்ம வந்து கழிக்கும் போது -12 வருது. therefore B is equal to -12 divided by -16. -12 divided by -16 வந்திருக்கு. So that is equal to 12 வந்து 16ஆல வந்து டிவைட் பண்ணும்போது 0.75. மைனஸ் மேலே கீழே இருக்க ரெண்டும் வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன செய்யணும்? substitute the value of B that is equal to 0.75 in equation 1. ஒன்னாவது ஈக்குவேஷன்ல வந்து இந்த B னுடைய வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணாச்சுன்னா A னுடைய மதிப்புக்கு வந்து வரலாம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 9A பிளஸ் B அந்த 45 வேல்யூ அப்படி போட்டாச்சு. B க்கு பதிலா வந்து 0.75 போட்டிருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 54. அடுத்தல அதை வந்து இது பண்ணி போட்டிருக்கோம். 9A பிளஸ் 45 0.75 ஆல் பெருக்கினாச்சுன்னா 33.75 வருது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 54 போட்டிருக்கோம். அப்புறம் 9A தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன செய்யறோம்னா இங்க இருக்க நமக்கு வந்து 9A மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அது வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் A இருக்கிற மாதிரியும் மற்ற அந்த முழு நம்பர்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். இப்போ இங்க வந்து பாருங்க 9A தட் இஸ் ஈக்குவல் டு அங்க இருக்கக்கூடிய அந்த 54 இருக்கு. இப்போ 33.75
நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறதுனால அது மைனஸ் ஆகுது. எப்பயுமே வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு போனாலும், அதாவது ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தாலும் அதனுடைய வந்து வேல்யூ அந்த சைன் அடையாளம் வந்து மாறும். மைனஸ் இருந்தா பிளஸ், பிளஸ் இருந்தா மைனஸ், அவ்வளவுதான். இப்ப நம்ம இங்க வந்து அந்த பிளஸ் 33.7 இங்க வந்து ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வரனால ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரனால இது வந்து 33.75 ஆகுது. அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 20.25. நமக்கு தேவை வந்து a தான். so therefore a is equal to 20.25 divided by 9, so that is equal to 2.25. இப்போ நமக்கு a னுடைய வேல்யூ வந்து 2.25, b னுடைய வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், that is 0.75. இப்போ இந்த x on y குறிய அந்த நம்ம பொதுவான அந்த சமன்பாடு இருக்கு அந்த ஸ்ட்ரக்சர், அதுல வந்து இந்த வேல்யூஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணாச்சுன்னா x on y குறிய தொடர்பு போக்கு அந்த கோடு நேர்கோடு வந்து நமக்கு கிடைக்கும். சோ அதான் இங்க கொடுத்துருக்கேன், x that is equal to 2.25, இது a னுடைய மதிப்பு பிளஸ் 0.75, இது b னுடைய வேல்யூ, இங்க இருக்கக்கூடிய y. இப்போ x that is equal to 2.25 plus 0.75y, இதுதான் வந்து x on y க்கு உரிய தொடர்பு போக்கு கோடு. இப்ப ஒரு கோடு நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்தல வந்து y on x க்குரிய தொடர்பு போக்கு கோடு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த வேல்யூ நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டைரக்டா நம்ம வந்து ஈக்குவேஷனுக்கு போயிடலாம். அந்த வேல்யூ திரும்ப சொல்றேன், சிக்மா x வந்து 54, சிக்மா y that is equal to 45, சிக்மா xy that is equal to 82, sigma x square that is equal to 340, sigma y square that is equal to 241. values நம்ம ஏற்கனவே வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தல அந்த சமன்பாடு கொடுத்துருக்கு, sigma y that is equal to na plus b into sigma x. அதுல நம்ம வந்து இந்த values எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணாச்சுன்னா 9a plus 54b that is equal to 45 கொடுத்துருக்கோம். 45 இங்கிறது நமக்கு வந்து sigma y னுடைய வேல்யூ. So அடுத்தல வந்து sigma x that is equal to a into sigma x plus b into sigma x square, அதுல வந்து அந்த வேல்யூஸ் போட்டுருக்கோம். அப்ப sigma x வந்து 54a plus sigma x square வந்து 340b, so that is equal to sigma xy வேல்யூ வந்து 282. இந்த வேல்யூ அத வந்து நம்ம வந்து சால்வ் பண்றதுக்கு வசதியாட்டு வந்து அந்த வேல்யூஸ் வந்து கொஞ்சம் நம்ம அங்க வந்து அதுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து மாற்றி அமைச்சிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப வந்து என்ன செய்யணும், இப்ப நான் அதே மாதிரி தான் வந்து இங்க வந்து a வந்து கேன்சல் பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 6 ஆல பெருக்கணும். 6 ஆல வந்து 6 ஆல வந்து மல்டிப்ளை பண்ணாச்சுன்னா நமக்கு வந்து என்னது அந்த இரண்டு சமன்பாடுகள்ல வந்து a வேல்யூ வந்து கேன்சல் பண்றதுக்கு வந்து கொண்டு கேன்சல் ஆகிறதுக்கு இல்ல இதை நம்ம பண்ணலாம். அது மாதிரி பண்ணிருக்கோம். 1வது சமன்பாட்டை 6 ஆல் பெருக்க 54a plus 324b that is equal to 270. அப்புறம் இரண்டாவது சமன்பாடு அப்படியே கொடுத்துருக்கோம், 54a plus 340b that is equal to 282. ரெண்டு சமன்பாடு. மூன்றாவது புதிதாக கிடைச்ச 1வது சமன்பாட்டை 6 ஆல பெருக்கி நமக்கு கிடைத்த அந்த சமன்பாடு வந்து 3 என்று நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ 3வது சமன்பாடுல இருந்து 2வது சமன்பாடு நம்ம வந்து கழிக்கிறோம். கழிக்கும்போது வந்து அந்த a வேல்யூ வந்து கேன்சல் ஆயிரும். 324ல இருந்து 340 கழிச்சாச்சுன்னா இங்க வந்து -16 வருது. so that is equal to 270ல இருந்து 282 கழிக்கும் -12 வருது. இப்போ நம்ம வந்து b வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். b that is equal to -12 divided by -16 that is equal to 0.75. இங்கேயும் வந்து b வேல்யூ வந்து 0.75 தான் வருது. அப்படி வரக்கூடாதுன்றதுலாம் இல்லை, அந்த மாதிரி வரலாம், ஒன்றும் இல்லை. இப்போ என்ன செய்யணும், அந்த b னுடைய வேல்யூ வந்து 1வது சமன்பாடுல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். பண்ணாச்சுன்னா நமக்கு a னுடைய வேல்யூ கிடைக்கும். இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு 9a plus 54 into b வேல்யூ வந்து 0.75, so that is equal to 45. இப்போ நம்ம வந்து 9a plus 40.5 இது வந்து 54 வந்து 0.75 ஆல வந்து மல்டிப்ளை பண்ண மூலமா கிடைச்ச வேல்யூ. so that is equal to 45. so that is 9a. இப்போ நமக்கு a வேல்யூ தான் வேணும், அதனால a ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல a உள்ள அந்த இதை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுவோம். அந்த 40.5 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். 9a that is equal to 45 minus 40.5, so that is 9a is equal to
4.5 எப்படி கிடைச்சதுன்னா 45ல இருந்து 40.5 கழிச்சதுனால கிடைச்ச வேல்யூ 4.5. therefore a is equal to 4.5 divided by 9, so that is equal to 0.5. இப்ப a னுடைய வேல்யூ வந்து நம்ம வந்து இங்க வந்து 0.5. x on y க்கு வந்து 2.25 கிடைச்சிச்சு, இங்க வந்து 0.5. இப்ப இத அந்த y on x க்குரிய அந்த நேர்கோட்டுக்கான பொது அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம இத வந்து ஃபிட் பண்ணலாம். இப்போ y that is equal to a க்கு பதிலா 0.5 போட்டோம் பிளஸ் b க்கு அந்த b க்கு பதிலா வந்து 0.7 போட்டோம், இது x. அப்போ y that is equal to 0.5 plus 0.75 x. இதான் வந்து y on x க்குரிய சமன்பாடு. இப்ப நேர்கோடு. இப்ப நமக்கு வந்து x on y க்குரிய நேர்கோடு நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. y on x க்குரிய நேர்கோடும் இது எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், தொடர்பு போக்கு சமன்பாடுகளை வந்து நாம் பயன்படுத்தி இந்த இதை வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்ப அடுத்த வகுப்புல வந்து இந்த ஆக்சுவல் x பார் y பார் கால்குலேட் பண்றது மூலமாக வந்து நம்ம எப்படிங்கிறத இது பண்ணலாம். அதுக்கு அடுத்த வகுப்புல வந்து என்ன இது பண்ணலாம், அந்த உத்தேச சராசரியில இருந்து விலக்கு மதிப்பு கண்டுபிடிச்சு எப்படி இரண்டு தொடர்பு நேர்கோடுகள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வகுப்புல வந்து இதோட நம்ம நிறைய செய்வோம். நன்றி.